இருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவதே சிரிப்புதான். அந்த சிரிப்பிற்கு முக்கிய காரணமாக இருப்பது ஜோக்ஸ். ஒரு மனிதன் சிரித்து சந்தோஷமாக இருந்தால் அவன் ஆயுள் கூடும் என்று ஆய்வுகள் கூறுகிறது. ஆயுளையே கூட்டக்கூடிய சக்தி நகைச்சுவைக்கும் உண்டென்றால் அது மிகையாகாது. அதனால தாங்க இங்க சில கடி ஜோக்ஸ் சொல்ல வந்திருக்கோம். அதாங்க மொக்க ஜோக்ஸ். மொக்க போட நாங்க ரெடி. சிரிக்க நீங்க ரெடியா? வாங்க சிரிக்கலாம். வெயிட் தூக்கும் பூச்சி எது? பூச்சி வெயிட் தூக்குமா? மூட்டை பூச்சி. விளையாட்டு எது? விளையாடும் போதும் படிப்பாடா. கபடி. மூக்கு ஃப்ரிட்ஜ் வச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கூலிங் கிளாஸ் ஆகும். பிட் அடிக்க முடியாத டெஸ்ட் எது? பிட் அடிக்க முடியாத டெஸ்டா? பிளட் டெஸ்ட்டு. இறக்க முறை கிழங்கு எது? கிழங்கு இறக்கப்படுமா? கருணை கிழங்கு. சுவற்றில் அடிக்க முடியாத ஆணி எது? சுவற்றில் அடிக்க முடியாத ஆணியா? ஏதாச்சும் ஒரு க்ளூ கூட. எல்லாருக்கும் பிடிக்குமே. என்னவா இருக்கும்? ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குமே. ஓ, பிரியாணி. ரொம்ப நீளமான இசை கருவி எது? ரொம்ப நீளமான இசை கருவியா? ஓ, புல்லாங்குழல். கையிருக்கும் காய் எது? என்ன காய்க்கு கையா? முருங்கைக்காய். உயிர் வாழ முடியாத சிட்டி எது? உயிர் வாழ முடியாத சிட்டியா? எலக்ட்ரிக் சிட்டி. வெற்றியுடன் சேராத பாக்கு எது? வெத்தலை பாக்கு பார்த்திருக்கேன். சேராத பாக்கா? மைசூர் பாக்கு. எந்த பழம் எழுதும் தன்மையை கொடுக்கும்? பழம் எழுதுமா? நாவல் பழம். வளராத செடி எது? வளர்ற செடி பார்த்திருக்கேன். வளராத செடியா? கிச்சடி. பேப்பரே இல்லாத புக் எது? புக்குனா பேப்பர் தானே. பேப்பரே இல்லாத புக்கா? ஃபேஸ்புக். கூப்பிடும் காய் எது? என்னடா காய்க்கு கை இருக்குன்னா இப்ப நான் காய் கூப்பிடுன்ற? வாழைக்காய். திருவள்ளுவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எப்படி சொல்ற? இது எனக்கு மட்டுமா தெரியும்? உலகத்துக்கே தெரியுமே. 1330 குரலுக்கு சொந்தக்காராச்சே. அதான். வெண்ணெய் வியாபாரி எப்படி லெட்டர் எழுதுவாரு? வெண்ணெய் வியாபாரியா உருகி உருகி எழுதுவாரு. பாப்பா தீக்குச்சியை பத்த வச்சு ஏன் இட்லி மேல வச்சு பாக்குற? நீங்க தானக்கா சொன்னீங்க இட்லி பஞ்சு மாதிரி இருக்கணும்னு. அதான் 10 தான் பார்த்தேன். கணக்கு பரிசையில கணக்கு போடாம எதுக்குடா டான்ஸ் ஆடிட்டு இருக்க? மிஸ் தானே சொன்னாங்க ஸ்டெப்ஸுக்கு மார்க் உண்டுன்னு. அதான் ஒரு நல்ல ஸ்டெப்பா போட்டுட்டு இருக்கேன். சோகமாக இருக்க மரம் எந்த மரம்? சோகமாக இருக்க மரமா? அசோக மரம். எந்த ஊருக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஊருக்கு அவார்டா? எந்த ஊரா இருக்கும்? விருதுநகர். ஒருத்தன் ஒரு காக்கா வளர்த்தானோ. அந்த காக்கா தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்குமா. அவன் அந்த காக்காவுக்கு என்ன பேர் வச்சிருப்பான்? காக்காவுக்கு பேரா? அதுவும் சாஃப்டா இருக்குன்னு வேற சொல்றாங்க. என்னவா இருக்கும்? மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட். நீங்க இப்ப சிரிச்சது மட்டும் பத்தாது. உங்க வீட்லயும் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகாம எல்லா விஷயத்தையும் நகைச்சியோடு கையாண்டு வளமோடு வாழுங்க. அப்புறம் என்னங்க, உங்கள் ஆயுள் கூடும் என்பதில் சிறிதளவு ஐயமில்லை. நன்றி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சிரிப்புக்கான பெருமை என்னவென்று உணர்த்தி விட்டார்கள் நம் புன்னகை மன்னர்கள்.